வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? விக்கல்ஸ் அவங்க சேனல்ல இருந்தா பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இங்க பாரு நீலாம்பரி, இவ்வளவு நாள் நமக்குள்ள 1000 பிரச்சனை இருந்திருக்கலாம். நம்ம ஒன்னா சேர்ந்து வாழ போறோம். இனி சந்தோஷமா தான் இருக்கும். இல்ல அப்படிதான். பயமா இருக்கு. நீங்க இந்த கல்யாணம் பண்ணலன்னா உங்களை கொலை பண்றதுக்காக எல்லாத்தையும் வாங்கி வச்சேன். அதான் கல்யாணம் பண்ணிட்டீங்க. இனிமே தேவையில்ல. கல்யாணமா? ஓ, நீலாம்பரி படையப்பா முத்துப்பாண்டி பண்ணாங்களா? கல்யாணம் பண்ணிட்டா மாதிரி. நான் நண்பரோட பேசிட்டு வந்தல, நீ முன்னாடி போயிச்சு சொல்லுங்கப்பா. நீ வா என்றால் நான் வருவதில்லை, நீ போ என்றால் நான் போவதில்லை. இனி நீ நான் என்று போட்டி அல்ல, நீ யாரை எட்டு போட்டி இல்ல, ஆண்கள் ஒன்னும் பூக்கள் அல்ல ஏண்டா இப்படி எல்லாம் பேசுனிய. இப்ப என்னமோ மாலா நீலா நம்ம பின்னாடியே சுத்திட்டு இருக்கியே. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல. நண்பா, நீ அந்த லைன்ல மட்டும் தான் கவனிச்ச. அந்த பாட்டு ஓடிக்கும் போது கட்டவையில நானும் நீலும் தனியா போய் கண்ணா அப்படின்னு ஒரு நீங்க பாத்தீங்களா? இப்படி பேசுறதே மாட்டீங்க. பாத்துட்டா பிடிச்ச விதத்திலேயே உன்னை பாத்துட்டா. சரி வச்சுருக்க, நான் நீலும் போயிட்டா நான் அவளை போய் பாக்குறேன். வச்சா கண்ணா அந்த ஆமாத்த எங்க அண்ணன் வீட்டு தான் வந்திருக்கோம். ஆமா ஆமா, எப்படி 2 நாள் ஆகும். ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து. அடியே சொல்லுங்க. இல்லாடி இவ்வளவு கலர் கலரா தொட்டு இருக்கு, இதெல்லாம் உங்க அண்ணனோட கட்சி தொட்டு தானே? ஆமா. என்ன இவ்வளவு கட்சி மாறிக்கிட்டு இருக்கா? எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்னங்க பண்றது, எங்க அண்ணன் நினைச்சு கட்சி மாறதான் செய்யறாரு. சிலர்லாம் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது? தப்பு அடிக்குது பது. இங்கேவா? சரி ட்ரை பண்ணுவா. அது இல்ல நாட்டி பேசாம ரொம்ப போர் அடிக்குது. நம்ம ஜூன் 29 சேலம்ல விக்கல்ஸ் ஆஃப் விக்ரம் ஷோ நடக்குது. அதுக்கான டிக்கெட் இருக்கு. அது புக் பண்ணிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஏய், சேலம் ரொம்ப தூரம். நம்ம ஊருக்கு வரும்போது நம்ம பார்ப்போம். நான் உனக்கு வேற ஒரு என்டர்டைன்மெண்ட் காட்டுறேன், வா. சண்டையா? என்னடா இவ்வளவு ஓட்டமா இருக்கு? என் ஊர்ல வந்து கள்ளச்சாராய கட்சிகளா? நீலோ என் பக்கத்துல வந்தா கள்ளச்சாராய கட்சியா? ஓ, என்டர்டெயின்மென்ட்க்கு வந்துடுறாங்க. நீலோ என்னடா இவங்க எங்க வச்சாலும் தேடி வந்து அடிக்கிறாங்க. இவனுக்கு எப்படி லாக் பண்றதுனே தெரியலையே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னாச்சு? வண்டாம் பர்றா. உனக்கு பிடிச்ச சிகார் கடையா வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்ணுத? நான் நேத்தே சிகார் அடிக்கிறத விட்டேன்டா. ஏன்? அது ஒண்ணும் இல்ல, சிகார் அடிக்க ரொம்ப இருமல் வருது, சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கு. இல்ல சரக்கு நிப்பாட்டிட்டு இதெல்லாம் அடிப்பாங்க சார். என் தாத்தா கூட கேன்சர் வந்துச்சு. அப்படியா? பாரு எவ்வளவு ப்ராப்ளம் வருதுன்னு. இப்போ எப்படி எல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டீங்களா சார்? இல்ல. என்னது இது? போட ஆரம்பிச்சிட்டேன். ஏண்டா என் ஊர்ல வந்தா கள்ள சிகார் விக்கிறீங்க? அதை விட்டுட்டு இதுக்கு போயாச்சா? நீலோ பா சேனலை மாத்துப்பா. ரிமோட்டை கொண்டாப்பா, சேனலை மாத்துப்பா. சேனலை மாத்துப்பா. என்னடா பெத்த அப்பன் கூட பார்க்காம டிவி ரிமோட்டுக்காக மூஞ்சிலே கால் வைக்கிற பையனா? ஓ பையனா? ஓ அதான் அவங்க அம்மா மாதிரி பண்றாங்க.
இல்லடி நான் பாட்டுக்கு அம்மா டிவி ரிமோட் எடுத்து கொடுமா, கூப்பிட்டா தரவே மாட்டேங்கிறாரு. ஏன்னா அம்மா மாதிரி தானே இருப்பாங்க. அப்பா அம்மா இந்த குடும்பத்தை குடும்பம் இது என்ன குடும்பமா நல்ல மரியாதை. ஏண்டி அதுக்குன்னு மூஞ்சில வச்சே கேப்பியாடி? வத்த குழம்பு பிடிக்கும். அதே காலை விட்டு செய்யாத, கையில செய். என்னடா அது புது கம்பெனி மாடல் போல. ஃபர்ஸ்ட் வெள்ளை கதாடி, அப்போதான் கருப்பு கதாடி. புரி வச்சா எறா விழடும். வாட் ஏ மேன். யாருடா அவன் லூசு பையன், எனக்கே எப்படி ஓட்டுறதே தெரியல. நீ படையப்பா, நீ புத்திசாலி தாண்டா. எவ்வளோ நாள் தான் இந்த ஷாலை துண்டுன்னு சொல்லி ஊர்க்காரங்களை ஏமாத்துவோ தெரியல. உங்களுக்கு வயசே ஆகாது அங்கிள். இந்த லூசு பையன் இருக்கா, வயசாக இவனுக்கு வயசாகிருக்கு. அப்பாசா ஒரே நம்ம வீட்டில் மரியாதை அவர் எதுக்கு இங்க வந்தாரு? என்ன இருக்குது சொல்லுடா. நான் உங்களை வச்சுக்கிறேன். என்ன சொல்ற? என் வீட்டு வேலைக்காரியா. நீலு, உன் அண்ணன் பையன் அப்பா சார் கொஞ்சம் என் பக்கம் வர ஓஹோ. அன்கம்ஃபோர்ட் பண்றா. என்னங்க இப்போ நான் என்ன உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க சும்மா. என் பின்னாடி மட்டும் இல்லடி, ஒன்னு ஆசைப்படுறேன் தானே. உன் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கா. இங்க என்ன பண்ற? ஒன்றும் இல்லை, உங்க வீட்டு பாத்ரூம்ல ஹார்பிக் யூஸ் பண்றீங்களா? இது கேட்கதான் என்கிட்ட வந்து வாட்டர் மேன் உனக்கு வயசாகல அப்படி இப்படி விட்டு போட்டியா? 50 ரூபா கொஞ்சம் மத்த எடுத்து கொடுத்துருப்பாரு. ஏடா எப்போ பார்த்தாலும் அப்பான்னு கூட பார்க்காம கால் எடுத்து மூஞ்சில வச்சு கூப்பிட்டு இருக்கியா? அறிவில்ல. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்ற கேட்டுக்கோ. அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையோ அதிகமா கோவப்படுற பொம்பளையோ நல்லா வாழ்ந்தா சரித்திரம் இல்லை. அதை விட முக்கியமா ஒன்று சொல்ற கேள்விக்கு வா. ஃபர்ஸ்ட் பொம்பளையா இருக்கணும், ஆம்பளையா இருக்கணும்டா. அது சரிப்பா. பட் ஐ ஐடென்டிஃபை மைசெல்ஃப் as women. என்ன சொல்றா உன் புள்ள? அவன் தன்னை பெண்ணா ஐயோ. உங்க வீட்லயே இந்த நிலைமை வந்துடுச்சு. நீங்க பேசாதீங்கடா. இந்த ஊர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் இப்படி தான் சால்வ் பண்ணுவேன். இந்த ஊர்க்காரங்க முன்னாடி சாட்சியா கேட்கிறேன், அந்த 6 படையப்ப சாட்சியா கேட்கிறேன். உனக்கு பெண்ணா இருக்க சம்மதமா? எனக்கு சம்மதம்ப்பா. சரி, இந்த ஊர்க்காரங்க உங்ககிட்ட கேட்கிறேன், இவன் பெண்ணா இருக்க அவனுக்கு சம்மதம், உங்களுக்கு சம்மதமா? இல்ல என்னமோ அவன் என் போதா கல்யாணம் பண்ற மாதிரி பேசி நான் உனக்கு நல்ல இடமா கட்டி கொடுக்குறேன் வாடி. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கு. ஆம்பளையா இருக்கலாம், பொம்பளையா இருக்கலாம், பொம்பளையை லவ் பண்ணலாம், ஆம்பளையை லவ் பண்ணலாம், ஆம்பளை ட்ரெஸ் போடலாம், பொம்பளை ட்ரெஸ் போடலாம், யாரு வேணா எப்படி வேணா யாரையும் டிஸ்டர்ப் பண்ணா அவன் இஷ்டமயத்துக்கு வாழலாம். ஆனா அப்படி வாழ்றதே உன்னை டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா போட. அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. அவ்வளவுதானா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இவங்களோட இது ஃபுல்லா பயங்கரமா அதான் ஒருவேளை கல்யாணம் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா அவரு படையப்பா வந்து அவங்கள கல்யாணம் பண்ண போய் தான் அந்த கஷ்டப்பட்டு உழைச்சி அது அவங்களோட அந்த இது அதாவது அந்த லேண்ட்லாம் போய் அதுக்கப்புறம் அந்த ஒரு இடம் மட்டும் தான் இருக்கும், பார்த்தா அது ஃபுல்லா கிரைனைட்டா இருக்குமா, அதுல பணக்காரனா ஆயிடுவாங்க. ஆனா இது நீலாம்பரி கல்யாணம் பண்ணிட்டா அதெல்லாம் தேவையில்ல. ஆமா, அவங்க அப்படியே அங்க செட்டில் எதுவுமே கிடையாது. மரியாதை எதுவுமே இருக்காது. காலை தூக்கி மூஞ்சில காட்டும்போது ஆமா வைஃப் தானே அப்படின்னு ஆயிருது. ஆமா, புள்ளையே அம்மா அப்படின்னு. அதான் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.